Hi everyone, this is Madhu from MatTech Graphic Designing course and UI Designs கான course. இந்த course ஃப்ரீயாகவே நீங்கள் அட்டன் பண்ணலாம். பேசிக் கிளாஸஸ் ஃப்ரீயாக அட்டன் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கார்ட்லேயும் ப்ளே லிஸ்ட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதிலே ஃப்ரம் ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து என் கிளாஸ் வரைக்கும் வாட்ச் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸில் சர்டிஃபிகேட் இன் கிராஃபிக் டிசைனிங், டிப்ளமா இன் கிராஃபிக் டிசைனிங், மாஸ்டர் டிப்ளமா அண்ட் பிஜி டிப்ளமா இன் கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ் இருக்குது. யூஐ யூஎக்ஸ்லையும் சர்டிஃபிகேட், டிப்ளமா, மாஸ்டர் டிப்ளமா அண்ட் பிஜியும் இருக்குது. இந்த கோர்ஸுடைய டீட்டெயில்ஸை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணணும், இதுக்கான சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணுன்ற டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன். வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கான ரைட் கோர்சஸை சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்க. ஃபோட்டோஷாப்புடைய ஃபஸ்ட்டு கிளாஸ் இன்ட்ரடக்ஷன் கிளாஸஸ்னு சொல்ல. இந்த ஃபோட்டோஷாப் அப்படின்ற சாஃப்ட்வேர் நிறைய கோர்ஸில் ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேராக கவர் ஆகுது. லைக் டிடிபின்ற கோர்ஸ் ஆகட்டும், இல்லை கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ் ஆகட்டும், இல்லை மல்டிமீடியா அண்ட் அனிமேஷன் கோர்சஸ் ஆகட்டும். இதில் நீங்கள் மாஸ்டர் டிப்ளமாவாக இருக்கலாம், இல்லை பிஜி டிப்ளமாவாக இருக்கலாம், இல்லை டிப்ளமாவாக இருக்கலாம், இல்லை சர்டிஃபிகேட் கோர்சஸாக கூட இருக்கலாம். இது இல்லாமல் ஒரு சில கோர்சஸ் கூட இருக்குது. ஸோ அந்தந்த கோர்சஸுடைய சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக ஃபோட்டோஷாப் இருந்தால் உங்களுக்கான இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தான். இந்த ஃபோட்டோஷாப் அப்படின்னு சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? மோஸ்ட் பவர்ஃபுல் இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இமேஜ் எடிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ லோக்கல் சாஃப்ட்வேர்ஸ் இருந்தாலும் இன்றைக்கி டாப் அண்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொன்னால் ஃபோட்டோஷாப். இந்த ஃபோட்டோஷாப்பை அடோபி அப்படின்ற கம்பெனி மூலிமா ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த அடோபின்னு சொல்லும்போது நம்ம கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸை படிக்கிறீங்க நீங்கள், இல்லை நீங்கள் வெப் டிசைனிங் கோர்சஸ் ஆர் நீங்கள் அனிமேஷன் ரிலேட்டடான கோர்சஸ், இந்த கோர்ஸ் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா அடோபியோடைய பேக்கேஜஸ் கவர் ஆகும். இந்த அடோபி பேக்கேஜ்குள்ளே ஃபோட்டோஷாப்ன்ற சாஃப்ட்வேர் மட்டும் இல்லாமல் இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன் அண்ட் தென் சவுண்ட் பூத்து, ஆடியோஷன், ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட், 2D அனிமேஷன் ரிலேட்டடாக ஃப்ளாஷு, அனிமேட்டு, வெப் டிசைனிங் ரிலேட்டடான ட்ரீம்வேர் அப்படின்னு சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ், இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அடோபி பேக்கேஜ்குள்ளே இருக்குது. ஸோ அதில் ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேராக தான் நம்ம ஃபோட்டோஷாப்பை பார்த்துட்டு இருக்கோம். சரி, இந்த ஃபோட்டோஷாப்பில் வெறும் இமேஜ் எடிட்டிங் மட்டும்தான் பண்ண முடியுமான்னு கேட்டால் டிபெண்ட். நம்ம என்ன ப்ராசஸ்க்காக பண்ணணுமோ அதுக்கு ரிலேட்டடான ஒர்க்ஸ் எல்லாம் பண்ண முடியும். அப்படி என்னென்னலாம் பண்ண முடியும்? ஃபஸ்ட் இது ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஃபோட்டோ ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ரீடச்சிங் ஆகட்டும், மேனிப்புலேட்டிங் ஆகட்டும், லைக் ஃபோட்டோவை எடிட் பண்ணுறது, கம்ப்ரெஸ் பண்ணுறது, ஒரு ஃபோட்டோவோட இன்னொரு ஃபோட்டோவை கிராஃபிக்கலாக கொண்டு வரது, ஃபோட்டோ ரிலேட்டடான ஒர்க் எல்லாமும் பண்ண முடியும். அது இல்லாமல் ஒரு கம்பெனிக்கு ரிலேட்டடான, ஸோ ஃபோட்டோ எடிட்டிங் அப்படின்றது ஸ்டுடியோஸ் ரிலேட்டடான ஒர்க்கு, ஃபோட்டோ ஸ்டுடியோ ரிலேட்டடான ஒர்க்கு. இதே ஒரு கம்பெனிக்கு தேவையான பிராண்டிங், கிராஃபிக் டிசைன் ஸ்டுடியோன்னே சொல்லுவாங்க. மல்டிபிள் ப்ரப்போஸ் அங்கே பண்ணிட்டு இருப்பாங்க. லைக் அந்த இடத்துல வந்து ஒரு கம்பெனிக்கு தேவையான லோகோவை ரெடி பண்ண முடியும், போஸ்டர்ஸு, சோஷியல் மீடியாவுக்கு தேவையான ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா அண்ட் கூகுள், இதுக்கு தேவையான பேனர் ஆகட்டும், போஸ்ட் ஆகட்டும், ரீல்ஸ்க்கு தேவையான சம் இமேஜஸ் ஆகட்டும், அது இல்லாமல் சம் டெம்ப்ளேட்டை க்ரியேட் பண்ண முடியும். அண்டு அந்த கம்பெனிக்கு ஒரு ப்ரௌச்சர்ஸை க்ரியேட் பண்ணுவாங்க, அந்த கம்பெனிக்குன்னு ஒரு ஃப்ளையர்ஸ் இருக்கும், அந்த கம்பெனிக்கு வால்பேப்பர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ரிலேட்டடான ப்ராசஸ் எல்லாத்தையும் கிராஃபிக் டிசைனிங்கில் பிராண்டிங் ரிலேட்டடாக, அது இல்லாமல் ஸ்டிக்கர்ஸ், ஸோ நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஸோ நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு கிராஃபிக் டிசைனிங் ஒரு இமேஜஸ் இருக்குது, ஒரு லோகோ இருக்குன்னா அந்த இடத்துல ஃபோட்டோஷாப் இல்லாமல் க்ரியேட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இந்த பிராண்டிங்க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த கிராஃபிக் டிசைனிங் பிராண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போஸ்டாவோ இல்லை பிரிண்டிங் ப்ராசஸாவோ நம்ம பண்ண முடியும். அது இல்லாமல் யூஐ டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஆப்லாம் இருக்கும். வெப் டிசைன்ஸ் இருக்கட்டும், என்னுடைய வெப்சைட் ஆகட்டும், ஆர் மொபைல் ஆப் ஆகட்டும், இந்த மாதிரி இடத்துக்கு தேவையான இமேஜஸை க்ரியேட் பண்ணுறது. ஸோ அதில் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம், யூஐ இன்டர்ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் ஆப்புக்கு தேவையான இன்டர்ஃபேஸஸை க்ரியேட் பண்ணுறதும், வெப் லேஅவுட்டுக்கு தேவையான இன்டர்ஃபேஸஸ், வெப் எலமெண்ட், லைக் வெப் டிசைன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட, இல்லை வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டுக்கு தேவையான இமேஜஸ் என்ன சைஸில் வேணும், என்ன ஃபார்மேட்டில் வேணும், இந்த மாதிரியும் கொண்டு வரலாம். அது இல்லாமல் பட்டன் ப்ராசஸ் இருக்குது,
வெப் பேனர் ரிலேட்டடான ப்ராசஸ் இருக்கு. ஸோ வெப் எலமெண்ட் ரிலேட்டடான சில ப்ராசஸும் ஃபோட்டோஷாப்பில் பண்ண முடியும். யூஐ யூஎக்ஸ் டிசைன்ஸ்னே ஒரு சாஃப்ட்வேர் கோர்சஸே இருக்கு. அந்த கோர்சஸில் ஃபிக்மா எக்ஸ்டி இந்த மாதிரிலாம் இருந்தாலும் ஸோ ஃபஸ்ட் ஜென்ரேஷன்லேருந்தே யூஐ டிசைன்ஸுக்கு ஃபோட்டோஷாப் அப்படின்ற சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பவும் ஒரு சில இடத்துலலாம் ஃபோட்டோஷாப் ரிலேட்டடான யூஐ டிசைன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதே நீங்கள் ஃபோட்டோஷாப்பை லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபிக்மா எக்ஸ்டி அந்த இடத்துலலாம் டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது அனிமேஷன் ரிலேட்டடான ப்ராசஸில், ஸோ அனிமேஷன் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரீஸில் ஒரு அனிமேஷனுக்கு தேவையான பேக்ரவுண்ட் டிசைன்ஸ்க்கான கலர் பண்ணுறதோ இல்லை அதுக்கு தேவையான ப்ராசஸ்லாம் ரெடி பண்ணுறதும் ஃபோட்டோஷாப்பால் பண்ண முடியும். அது இல்லாமல் டெக்ஸ்சர் க்ரியேட் பண்ணுறது, ஒரு ஸ்டோரி போர்டை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஸ்டோரி போர்டுக்கான கலர்ஸ் அப்ளை பண்ணுறது, எஃபெக்ட் அப்ளை பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே ஃபோட்டோஷாப் அனிமேஷன் ரிலேட்டடாக ஃபோட்டோஷாப்பும் யூசஸ் தான். ஸோ அதுக்கு அடுத்தது கேரக்டர் டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கேரக்டர் டிசைன்ஸ்னால் நம்ம கார்ட்டூன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கார்ட்டூன்ஸுக்கு கலர்ஸ் பண்ணுறதும் ஹை குவாலிட்டியாக கொண்டு வரதுக்கு முதல் கொண்டோம் ஸோ ஃபோட்டோஷாப்பில் யூசஸ் பண்ணலாம். அது இல்லாமல் டிஜிட்டல் பெயிண்ட், டிஜிட்டல் ஆர்ட் ஒர்க் ரிலேட்டடான ப்ராசஸும் ஃபோட்டோஷாப்பில் தான். இமேஜ் கம்போஸ்டிங் சொல்லுவாங்க. சிம்பிளாக இதை சொல்லணும் அப்படின்னா ஒரு மீடியாவுக்கு தேவையானதோ இல்லை ஒரு மூவிக்கு தேவையான ஒரு பேக்ரவுண்டில் மேட்டி பெயிண்ட் அப்படின்ற எஃபெக்டை யூஸ் பண்ணி இல்லாத ஒன்று தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதை தான் மேனிப்புலேட்டிங் இமேஜஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். ஸோ அது இல்லாமல் அடுத்தது அதர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ட்டு நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு அவங்கவுங்க ரிலேட்டடான தேவையான ப்ராசஸ்க்கு ஃபோட்டோஷாப் ஆர் கிராஃபிக் டிசைனிங் அப்படின்ற ஒரு போஸ்டிங்கே இருக்கும். ஸோ ஃபோட்டோஷாப் அப்படிங்கிறது வெறும் ஃபோட்டோவை மட்டும் எடிட் பண்ணி ஆல்பமை மட்டும் மேக் பண்ணுறது இல்லை, பிராண்டிங் ரிலேட்டடானவோ இல்லை யூசர் இன்டர்ஃபேஸ் ரிலேட்டடாகவோ இல்லை அனிமேஷன் ரிலேட்டடாகவோ இல்லை அதர் இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடான தேவையான ப்ராசஸ் எல்லாம் ஃபோட்டோஷாப்பில் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபோட்டோஷாப். இந்த ஃபோட்டோஷாப்பை மட்டும் நான் லேர்ன் பண்ணுறேன், அதுக்கு ரிலேட்டடான ஜாப்ஸ் என்ன இருக்குது, அதுக்கான ஜாப் செக்டார்ஸ் எங்கெங்கே இருக்குது. இந்த கிராஃபிக் டிசைனிங் அப்படின்றது ஜாப்ஸ். ஸோ கால் ஃபார் பண்ணுறதே கிராஃபிக் டிசைனர் வேணும் அப்படின்னு கேட்கலாம். அது எந்த மாதிரி இடத்துலலாம் கேட்பாங்க, லைக் அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்குது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் ஆகட்டும், இல்லை ப்ரெஸ் ஆகட்டும், இல்லை பிரிண்டிங் டெக்னாலஜிஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ஏரியாக்குள்ளேயும் ஸோ கிராஃபிக் டிசைனிங் இருக்குது. அது இல்லாமல் டிசைன் ஸ்டுடியோஸ் அப்படின்னு சொல்லுவோம், பப்ளிஷிங் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏரியாலெல்லாம் கிராஃபிக் டிசைனிங் இந்த மாதிரி கிட்டத்தட்ட 7 ஜாப்ஸ் இருக்குது. இந்த 7 ஜாப்ஸுக்குள்ளேயும் தனித்தனி செக்டார்ஸ் இருக்குது. இப்போ வெப் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ் இருக்குது, வெப் டெவலப்மெண்ட்கான ஃபிலிம் கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னா அங்கே வெப் டிசைனராக போகலாம். வெப் டிசைனரில் ஒரு கிராஃபிக் டிசைனிங்கான போர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ கிரியேட்டிங் வெப்சைட் கிராஃபிக்ஸ் ரிலேட்டடாக, லே அவுட்டு ஆர் யூசர் இன்டர்ஃபேஸஸ் ரிலேட்டடாகவும் நம்ம பண்ண முடியும். இ-காமர்ஸ் கம்பெனி இல்லை ஃப்ரீலான்சராக நீங்கள் வெப் டிசைனராகவும் ஆகலாம். ஃபோட்டோகிராஃபி, அனிமேஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பிரிண்டிங் அண்ட் பப்ளிஷிங், ஃபைனலாக ஃப்ரீலான்சிங் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த பிடிஎஃபை கெட் பண்ணி என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது, என்னென்ன செக்டார்ஸ் இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணிக்க. சரி, இந்த ஃபோட்டோஷாப்புடைய இன்ட்ரடக்ஷன் பார்த்தாச்சு, ஸோ ஜாப் செக்டார் பார்த்தாச்சு. இதுக்குள்ளே நம்ம என்னென்னலாம் லேர்ன் பண்ண போகிறோம். ஃபோட்டோஷாப்புடைய சிலபஸ் ஃப்ரம் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இருக்குது. பேசிக் லெவல், இந்த பேசிக் லெவலில் ஃபோட்டோஷாப் எப்படி ஓப்பன் பண்ணணும், அதனுடைய இன்டர்ஃபேஸஸ் எப்படி இருக்குது, அதுக்குள்ளே என்னென்ன பேனல்ஸ் இருக்குது, ப்ரீசெட் அப்படின்னு சொன்னோம். ஸோ ப்ரீசெட்ன்றது ஃபோட்டோஷாப்புக்குள்ளே ஒரு டாக்குமெண்ட்டுக்கான சைஸஸ். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறோம். லைக் பேசிக்காக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலேருந்து 10x10 பேனர் வரைக்கும், அது இல்லாமல் ஒரு ப்ரௌச்சர்ஸ், பேம்ப்ளெட், வெப்சைட், இதுக்கு ரிலேட்டடான சைஸஸ் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணுறது. அண்ட் தேர்ட், இமேஜ் டைப்பு, இமேஜ் எப்படி இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் லேயர் கான்செப்ட், ஒர்க்கிங் வித் டூல்ஸ், எவ்ரி டூல்ஸ் ரிலேட்டடாகவும் ஒர்க் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் அண்ட் டையோகிராஃபி, அண்ட் தென் இது எல்லாமே பேசிக் லெவல் சிலபஸ். ஒரு ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணி பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய சிலபஸ் இவ்வளோ இருக்குது. இதுக்கு அடுத்தது இமேஜ் எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் ரிலேட்டடான ஒர்க்குக்கு போய்டும். அது இன்டர்மீடியட் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இமேஜ் எடிட்டிங் அண்ட் தென் இமேஜ் கம்போஸ்டிங் அண்ட் மேனிப்புலேட்டிங் இருக்குது. லேயர்ஸ் உடைய அட்வான்ஸ் டெக்னிக் இருக்குது. ஃபில்டர் அண்ட் எஃபெக்ட்ஸ் உடைய டெக்னிக்ஸ் இருக்குது. பேத் அண்ட் ஷேப்ஸ் உடைய ரிலேட்டடாக ஒர்க் பண்ணும். அட்வான்ஸ் லெவலில்
ஃபோட்டோஷாப்பில் அனிமேஷன் பண்ண முடியும், ஒரு பேசிக்கான வீடியோ எடிட்டிங் ப்ராசஸும் பண்ண முடியும், 3D கிராஃபிக்ஸ் அண்ட் மாடலிங் ரிலேட்டடாக பண்ண போகிறோம், அண்ட் ஸ்கிரிப்டிங் அண்ட் ஆட்டோமேஷன் சொல்லி பண்ணுவோம். ஃபைனலாக பிரிண்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங். ஸோ என்னென்ன ஃபார்மேட்டில் இமேஜை எக்ஸ்போர்ட் பண்ணுறது அண்டு பிரிண்டிங் எப்படி பண்ணணும் அதுக்கான ரிலேட்டடும் லேர்ன் பண்ணணும். ஸோ இது உங்களுடைய டோட்டல் சிலபஸ். ப்ராஜெக்ட் ஒர்க் ரிலேட்டடாகவும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடிட்டிங் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸில் கட் காப்பி பேஸ்ட்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஃபோட்டோ ரிஜிஸ்ட்ரேஷன், ஆல்பம் எடிட்டு, கொலாஜ் ஃபோட்டோ, ஒரு ஃபோட்டோ ஆல்பம்லேருந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வரைக்கும் ஃபோட்டோ எடிட்டிங் ரிலேட்டடான ப்ராசஸ் எல்லாமே பார்ப்போம். அண்ட் ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான, ஒரு பிராண்டுக்கு தேவையான கிராஃபிக் டிசைன்ஸை, லோகோ க்ரியேட் பண்ணுறது, போஸ்டர்ஸ், ப்ரௌச்சர்ஸ், சர்டிஃபிகேட், ஐடி கார்டு, அது இல்லாமல் அட்வர்டைஸ்மெண்ட் டிசைன்ஸ் ரிலேட்டடான ப்ராசஸும், ஸ்டேஷ்னரி டிசைன்ஸ் ரிலேட்டடான ப்ராசஸ் எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். ஒரு கம்பெனியுடைய பிராண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ இதில் லோகோ, போஸ்டர், ப்ரௌச்சர்ஸ் இது மட்டும் இல்லை, லோகோக்குள்ளே 7 டைப்ஸ் ஆஃப் லோகோஸ் இருக்குது, போஸ்டர்ஸில் டைப்ஸ் ஆஃப் சைஸஸ் அண்ட் வித் போஸ்டர்ஸ் இருக்குது, ப்ரௌச்சர்ஸில் கிட்டத்தட்ட 4 டைப்ஸ் ஆஃப் ப்ரௌச்சர்ஸ் இருக்குது, அண்ட் சர்டிஃபிகேட்டுடைய மாடல்ஸ் நிறைய இருக்குது. ஐடி கார்ட்ஸ் அப்படின்னும் போது அதில் 2 டைப்ஸ் மட்டும்தான் சொல்லுவோம். அட்வர்டைஸ்மெண்ட் டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது லைக் ஸ்டாண்டர்டான ஒரு ப்ராசஸ் தான். ஸ்டேஷ்னரி டிசைன்ஸ் அப்படின்னும் போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நமக்கு. அது இல்லாமல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடாக ஒரு ப்ராடக்ட்டுக்கான டிசைன்ஸை க்ரியேட் பண்ணுறதும், ஒரு ப்ராடக்ட் டிசைன்ஸ்க்கான கவர்ஸை க்ரியேட் பண்ணுறதும், இது எல்லாமே கிராஃபிக் டிசைனிங்கில் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக கவர் ஆகுது. யூஐ டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூஐ யூஎக்ஸ் டிசைன்ஸ் ரிலேட்டடாக வெப் பேஜ் லேஅவுட்டோ டிசைன் பண்ணுறதும், வெப் டிசைனுக்கான எலமெண்ட்டு, மொபைல் ஆப், அதாவது மொபைல் ஆப்புடைய யூசர் இன்டர்ஃபேஸஸ், அதர் யூசர் இன்டர்ஃபேஸஸ் ரிலேட்டடாகவும் லேர்ன் பண்ணும். அண்ட் ஃபைனலாக டிஜிட்டல் ஆர்ட், இல்லுஸ்ட்ரேஷன் அண்ட் மேட்டி பெயிண்ட் ரிலேட்டடாகவும், அனிமேஷன் ரிலேட்டடான பேக்ரவுண்ட் டிசைன்ஸை க்ரியேட் பண்ணுறது, அதுக்கான கலர் கொடுக்குறது, டெக்ஸ்சர் க்ரியேஷன் பண்ணுறது, ஸ்டோரி போர்ட் க்ரியேட் பண்ணுறது, கேரக்டர்ஸ் கலர்ஸ், இது எல்லாமே உங்களுடைய சிலபஸ்க்கு ரிலேட்டடாக லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இது இல்லாமல் அடிஷ்னலி சம் ட்ரிக்ஸ் ஆப்ஷன்ஸ் ஆகட்டும், ஃபர்தர் ரிலேட்டடான ஃபோட்டோஷாப் கம்ப்ளீட்டடாக A to Z லேர்ன் பண்ணிட்டு வெளியே வரும். ஸோ ஒரு ஃபோட்டோஷாப்னா என்ன, ஃபோட்டோஷாப்புடைய ஜாப் செக்டர் என்ன, ஃபோட்டோஷாப்பில் என்னென்ன லேர்ன் பண்ணலாம், எவ்வளோ சிலபஸ் இருக்குன்றதை ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கிளாஸை வாட்ச் பண்ணி முடிங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸ் ரிலேட்டடாக, ஃபோட்டோஷாப் ரிலேட்டடாக லேர்ன் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங் கிளாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.